கிளைமேட்டு. ஜியாகிரபியில் கரண்ட் அஃபேர் என்ன? சுனாமி இங்கே டேட்டான்னு சொல்கிறீங்க. இங்கே இதான் ரஷ்யா, இங்கே ஹவாய் இங்கே இருக்கும். சரியா? அதான் என்ன ஏரியா அது? பிளேட் பவுண்ட்ரி. என்ன பிளேட்டு? எந்த இடத்துல வந்துச்சு? அதான் கரண்ட் அஃபேரில் கேட்டால் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பசிபிக் பிளேட்டு, யூரேஷியன் பிளேட். நீ படித்ததெல்லாம் அங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் நீ பேப்பர் எடுத்தினா இப்போ தான் புரியும். எல்லா சப்ஜெக்டும் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பர் எடுத்தாலும் புரியும். இப்போ நீ படிக்கிறதுலாம் ஒன்றும் புரியாது. எல்லா சப்ஜெக்டும் அட்டன் பண்ணோன்னு பேப்பர் எடுங்க, அப்போ தான் பேப்பரே புரியும். எங்கேயே பார்த்துருக்குமே, கேள்வி கேட்கணும், கான்செப்ட் போய் பாருங்கள். ஓ இதுதான் அப்படின்னு உனக்கு கான்செப்ட்லாம் நடத்தியிருப்பேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிலநடுக்கம் வந்துச்சு, அதனால் கடலுக்குள்ளே நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? சுனாமி. தென் அமெரிக்காவின் அப்புறம் இன்னொரு சில நாள்லாம் போட்டுதான் பிலிப்பைன்ஸ் அங்கெல்லாம் வரும் அப்படின்னு. பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குது? இந்த பிலிப்பைன்ஸ் இங்கே கடலுக்குள்ளே வந்திருக்கு நிலநடுக்கம். ஸோ சுனாமி, கடல் அலை, ஆழி பேரலையா. தென் அமெரிக்காவின் காலநிலை அச்சக்கோடுகள் எல்லாமே தான். அச்சக்கோடு கடல் மட்டத்திலேருந்து உயரம், கடல்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது. இதை என்ன பண்ணும்? ஒரு இடத்துல கிளைமேட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடலின் அருங்காமை. பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடலின் அருங்காமை மூன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? இது என்ன கோடு? பூமத்திய ரேகை. அப்போ இங்கெல்லாம் நிலநடுக்கோட்டு காலநிலை, ஈக்குவேட்டரியல் கிளைமேட். அப்புறம் ரெண்டு பக்கம் இது என்ன பெருங்கடல்? அட்லாண்டிக், இது பசிபிக். அப்புறம் ஹைட்டு அன்றைக்கி பார்த்தோம்ல, 3 லேண்ட்ஃபார்மா? கிழக்கு உயர்நிலம், மத்திய சமவெளி, என்ன மலைத்தொடர்? ஆண்டிஸ் மலைத்தொடர். அவ்வளோதான், 3 பேர். உலகத்தில் நீளமான மலைத்தொடர். அதுமாதிரி உலகத்திலே பெரிய ஆற்றுப்படுகை அமேசான் பேசின் தான். அமேசான் வடிநிலப்பகுதி, வடிநிலம், ரிவர் பேசின் தமிழில், அமேசான் பேசின் இங்கிலீஷில். அமேசான் பகுதியில் பூமத்திய ரேகை செல்வதால் இங்கு வெப்ப காலநிலை காணப்படுது. கரெக்டா? வெப்ப காலநிலை இந்த ஏரியா ஃபுல்லாக. ஈக்குவேட்டரியல் கிளைமேட் இங்கே, இங்கே, இங்கே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேரளா, என்ன ஊர் இது? ஸ்ரீலங்கா. அப்புறம் தாய்லாந்து, இங்கெல்லாம் என்ன இருக்கும்? பசுமை மராக்காடுகள். அதே அச்சரேகையில் ஆண்டிஸ் மலைகள் மேல் அமைந்திருக்கும் குவிடோ என்னும் நகரம் நிரந்தரமாக வசந்த காலத்தை அனுபவிக்கிறது. வசந்த காலம், வெயில் அவ்வளவா இருக்காது இங்கே இந்த ஏரியாவில். ஏன்? மலைத்தொடர். கடல்லேருந்து மேலே போப்போன்னா வெப்பம் குறையும். இதே பெட்டில் இந்த இடத்துல வருஷம் ஃபுல்லாக வசந்த காலம். 9350 அடி உயரமா, 2749 மீட்ரு. நம்ம ஊட்டி மாதிரி. ஊட்டி எங்கே இருக்குது? ஈக்குவேட்டர் பக்கத்தில் தானே இருக்குது. ஆனால் ஏன் குளிராக இருக்குது? ஜில்லுன்னு இருக்குது. உயரம், அதான் காரணம். அதே கேரளா அந்த பக்கம் சமவெளியில் போனீங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கும். மேலே உயரமான இடம் வந்துருச்சு அப்படின்னா குளிராக இருக்கும் கேரளாலாம். அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இருக்குனால என்னாச்சு? மிதமான காலநிலை. தென் அமெரிக்காவில் கோடை காலம் நவம்பர் முதல் ஜனவரி வரை காணப்படுது. ஏன்? நம்ம ஊரில் கோடை காலம் எப்போ? இப்போ மே, மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும். மேலேருந்து பிப்ரவரிலேருந்து வெப்பம் அதிகரிக்க ஆரம்பித்து மார்ச் எண்டெல்லாம் வெப்பம் நல்லா வந்துடும். ஏப்ரல் மே அதெல்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்க. அப்போ அங்கே
குளிர் காலமாக இருக்கும். சரியா? இப்போ கோடை காலமாக அங்கே குளிர் காலம், வின்டர். என்ன காரணம்? அது தென் அரைக்கோளத்தில் இருக்குது, நம்மளது வட அரைக்கோளம், தென் அரைக்கோளம். அதான். பிரேசிலில் வெப்பமான காலநிலை நிறைவு வரும் அதே நேரத்தில் அர்ஜென்டினாவில் குளிர்ந்த காலநிலை நிலவுகிறது. பிரேசிலில் வெப்பம், இது பிரேசில். அர்ஜென்டினா இது. ஏன்? 23 டிகிரிக்கு தெற்கில் இருக்குது, இது 23 டிகிரிக்கு உள்ளே இருக்குது. இது பிரேசில். இதான் பிரேசில். மேப் எடுத்து பாருங்கள், எந்தெந்த நாடு எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு கீழ் தென் அட்சரேகைகளில் அதன் அமைவிடம் காரணம், அதோட அமைவிடம் தான் காரணம். இதுக்கு 23 கீழே. தென் அமெரிக்கா கண்டத்தின் இயற்கை பிரிவுகளும் கடலிருந்து தூரமும் மழைப்பொழிவின் பரவலை தீர்மானிக்குது. கடல்லேருந்து தூரம், கடலுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கும்? மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். கடல்லேருந்து உள்ளே வர வர மழைப்பொழிவு குறைஞ்சிடும். அதுவும் நிலத்திலேருந்து கடல் நோக்கி காற்று வீசினா அங்கே பாலைவனமாக இருக்கும். கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வீசினா தான் நாம் மழைப்பொழிவு இருக்கும். புரிஞ்சுதா? கிழக்கத்திய காற்றுகள் அல்லது வியாபார காற்றுகள் கிழக்கு கடற்கரை பகுதிக்கும், மேற்கத்திய காற்றுகள் அது மேற்கு கடற்கரை பகுதிக்கும் அதிகமான மழைப்பொழிவை தருகின்றன. வியாபார காற்று இப்படி தானே வீசும் தென் அரைக்கோளத்தில். ஆமாவா? எங்கே வீசுது? கடல்லேருந்து இப்படி வீசுது. அப்போ கிழக்கு கடற்கரையில் நல்ல மழைப்பொழிவு. அடுத்தது எங்கேருந்து? மேற்கத்திய காற்று, மேற்கு கடற்கரையில் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. ஆண்டிஸ் மலைத்தொடருக்கு அந்த பக்கம் கடல்லேருந்து தானே வீசுது அங்கே. ஏன்? கடல்லேருந்து வீசுகிற காற்றுல தான் மழை பெய்யும். ஈரப்பதம் அதுக்கிட்ட தான் இருக்கும். தரையிலேருந்து வீசிச்சு அப்படின்னா நான் தரையில் உள்ள ஈரப்பதெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும், பாலைவனமாக இருக்கும் அந்த இடத்துல. இந்த இடத்துல பாலைவனம் இருக்கும் கட்டாயம். ஏன் இந்த இடத்துல பாலைவனம் இருக்கணும்? ஏன் இந்த இடத்துல? இங்கே அபிஷேக் எப்பயாவது தான் வர. ஓ, நான் லீவ் போட்டேனா நீ வந்ததுனால? இங்கே பாலைவனம் இருக்கும். துணை அயன உயரழுத்த மண்டலம். என்னது? உயரழுத்த மண்டலம். என்ன ஆகும்? அங்கே வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கும். வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கும். கீழே இறங்க வெப்பநிலை உயரும். இப்போ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். சரியா? க்ளவுடு ஃபார்ம் ஆகாது. க்ளவுடு ஃபார்ம் ஆகாது. அங்கே உள்ள ஈரத்தையும் என்ன பண்ணு? உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். பூமத்திய ரேகை பகுதியில் அமேசான் வடிநிலை பகுதி அமைந்திருப்பதால் ஆண்டு முழுவதும் மழை பெறுகிறது. அமேசான் வடிநிலை பகுதி அமைந்திருக்கிறதுனால கிடையாது, ஆண்டு முழுவதும் அங்கே மழை பெய்கிறதுனால தான் அமேசான் வடிநிலை பகுதி வந்துச்சு. முட்டாள்தனமாக கொடுத்துருக்குறானுக்கு இந்த ஏன் ஈக்குவேட்டர் வருஷம் ஃபுல்லாக வெப்பநிலை சூரிய ஒளியுடைய கோணம் அதிகமாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெய்யும், சரி வெயில் அடிக்கும், சாயந்தரம் மழை பெய்யும். இப்போ பார்த்துருப்போம் க்ளவுடு, எவ்வளோ க்ளவுடு சேலத்தை கிராஸ் ஆச்சு. ஒரு வாரமாக எப்படி இருக்குது? குளிராக தானே இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சா? வெயில் அடிச்சதுன்னா மழை பெய்யும். இன்றைக்கி லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குளிருக்கும் மழைக்கும் சம்மந்தம் இல்லை. சூரிய ஒளி உள்ளே வராமல் இருந்துச்சுன்னா குளிராக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா ஹாட்டாக தான் இருக்கும். ஏன்? H2O மாலிகுல என்னது? பசுங்குடில் வாயு வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்ணும்? ஹாட்டை கொடுக்கும், ஹீட்டாக இருக்கும். பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகள் தினந்தோறும் 4 மணி மழை. சொன்னோம் இல்லையா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில், சாயந்தரம் மழை கொட்டும். வெப்பச்சலன மழை. நம்மவா ஞாபகம் இருக்கா? கன்வெக்ஷன் ரெயின்ஃபால். கண்டத்தின் உட்பகுதி செல்ல செல்ல மழையோட அளவு குறையும்.
இங்கேருந்து வீசுதா, இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவாக இருக்கும். உள்ளே போக போக என்னாச்சு, பக்கெட் அதான் சொன்னல தண்ணி, இங்கே தான் பக்கெட்டில் தண்ணி எடுத்தாச்சு. ஓட்டை இருக்குது, ஓட்டையில் எங்கே ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர இடத்துல நிறையா கொட்டும். உள்ளே போக போக என்ன ஆகும், தண்ணி குறைஞ்சி போய் கம்மியாக தான் மழை பொழிவு இருக்கும். அதே கதை தான். பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பச்சலன மழை கிட்டத்தட்ட தினமும் பிற்பகலில் நிகழ்கிறது. பிற்பகல், பகலில் பின்னாடி பொழுது சாயந்தரம். ஸோ அதனால் 4 மணி, சராசரியாக 4 மணி போட்டிருக்கான். டெய்லி நான் கரெக்டாக 4 மணிக்கெலாம் பெய்யாது, முன்ன பின்ன பெய்யும். வடிகால் கிளைமேட்டு பார்த்தாச்சு. அடுத்து வடிகால் ட்ரைனேஜ். உயரமான இடத்துல மழை பெஞ்சு பள்ளத்தை நோக்கி போய் கடலில் போய் சேரும். வடிகால் அமைப்பு. ஆண்டர்ஸ் மலைத்தொடரின் அமைவு காரணமாக கண்டத்தின் முக்கிய ஆறுகள் அனைத்தும் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. முக்கியமான ஆறுகள்லாம் என்ன காரணம், இது உயரமான பகுதி. இங்கே உருவான ஆறெல்லாம் என்ன ஆகும், அங்கே போய் கலக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல தீபகற்ப இந்தியாவில் எல்லா பெரிய ஆறும் எங்கே போய் கலக்கும், கிழக்கில். அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், முக்கியமான மடிப்பு மலைத்தொடர் எல்லாம் மேற்கு கடற்கரையில் தான் இருக்கும். ஒன்று இங்கே, ஒன்று நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் இது. அதனால தான் இங்கே இந்த பக்கம் தான் போவோம் ஆறலாம். காவேரி அதனால தான் அங்கே உருவாகி இப்படி வருது. அதில் நிறையா பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க திருட்டு பசங்க. குறுகிய மற்றும் விரைவான ஆறுகள் பசிபிக் பெருங்கடலில் கலக்கின்றன. நம்ம ஊரில் மாதிரியே தான். கேரளா பக்கம் போய் கலக்குதில்ல, அவ போய் கலக்கும். அதே மாதிரி இங்கே பசிபிக் சின்ன ஆறு குறுகிய இந்த இடம் இவ்வளோ லென்த்து தான், இங்கே உருவாகி இப்படி போய் கலந்துடும். கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆறும் அதே கதை தான், சின்னதாக தான் இருக்கும், நிறையா போய் கடலில் கலந்துடும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்படி கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு இருக்கு இல்லையா அணை, அது இப்படி தான் போய் கலக்கும். அங்கே ஒரு செக் டேம் மாதிரி ஒன்று கட்டியாச்சு, அங்கே தண்ணி ரொம்பிடும். அதில் உள்ள தண்ணி நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம். முல்லை பெரியாறு கேரளாவில் இருக்குது. அதை நம்மளால் கட்டல, இங்கிலீஷ்காரன் கட்டி கொடுத்துட்டு போனது, பென்னி குயிக் அப்படின்றது. அந்த பக்கம் போகிற தண்ணியை தான் செவுறு எழுப்பியாச்சு, தண்ணி நிற்கிது. அதை பைப் வழியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வைகை அணை அதெல்லாம் ரொப்பி, அந்த கம்பம் தேனியெலாம் இருக்குல்ல, வருஷம் ஃபுல்லாக செழிப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த ஆறு தான் காரணம். இங்கிலீஷ்காரன் கட்டி கொடுத்துட்டு போனது. சொல்லுவானுங்க அங்கே கேரளாவில் போகிறங்க அப்படியே போய் தண்ணியில் போய் கலக்குது, மரம்லாம் வெட்டலை, அதனால தான் அங்கே அவ்வளோ மழை பொழிவு, நம்ம ஊரில் மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க அப்படின்னு கதையாக விடுவானுங்க. எல்லாம் பொய். அங்கேயே மழை பொழிவு நிறையா இருக்குது. காற்று முக திசை, விண்வேர்டு சைடு. நம்மளது எங்கே இருக்கும், லீவேர்டு சைடு. அதனால தான் எல்லாம் புரியாமல் வச்சுருக்கானுங்க. அப்போ தான் ஓட்டு போடுவோம். திருடவனுங்க மொல்ல மாதிரியும் ஜெயிச்சு வருவானுங்க அடிக்கடி. அதுக்காக பெருநாட்டின் இன்றைக்கி கூட பாருங்கள், அங்கே மத்திய பிரதேசில் இன்றைக்கி ஒரு நியூஸு. அங்கே பாருங்கள், அவ்வளோதான் நிலமை. அங்கே மத்திய பிரதேசம், பீகார் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காமா. கிராமத்திலலாம் பெண்களை விற்கிறது. அதை விடுங்க, காணாமல் போனால் பாவம், அது வேறு. அது இல்லாமல் அதோட கொடுமை, அப்பா வீட்டுக்காரன் அவனுக்கு கண்ட்ரோலில் தானே இருக்கணும். பெண் வாடகைக்கு விட்டுருவானுங்களாமா. ஒரு மாதத்துக்கு 7,000, வருஷத்துக்கு 15,000. இவன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவானா, இவனும் இன்னொரு ஆளும். அவங்க வீட்டில் போய் அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் பெண்கள். இன்னைக்கு இருக்குது அந்த நிலமை. தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருந்தது, அதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ தான் மாறிட்டு வருது, இன்னும் மாறணும் நிறையா. இப்போ ஆனால் தலைகளாக மாறுது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ஆண்களை வாடகைக்கு விட்டுருவாங்க போல் இருக்குது பெண்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த சமூகம் டுபாகூர் சமூகம்னு அர்த்தம். அப்போ எப்படி வச்சுருக்கானுங்க பெண்களை, ஆண்களுக்கு அடிமையாகவே வச்சுருக்கானுங்க. ஒரு பைக்கை வாடகைக்கு விடுற மாதிரி. அதுவும் வீட்டுக்காரன் அப்போ யாருக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான், கண்ணை மூடிட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும். ஒரு உயிரற்ற ஜடம் மாதிரி. அதான் என்னது, இந்து மதம், சந்து மதம், கேவலமான மதம். இது மாதிரி ஒரு மதம், கேவலமான மதம் எதுவுமே இருக்காது. ஆமாவா?
பாரத புனித நாடுமா பாரதம், இதுதான் பாரதம், கேடுகட்ட பாரதம். அதனால தமிழ்நாட்டை கண்டா பிடிக்காது அவனுங்களுக்கு, வயிறு எரியும். எல்லாரும் சமம்னு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரியாரை கண்டா சுத்தமாக பிடிக்காது, செத்துருவானுங்க. பெரியாரின் பேரை கட்டாவே அவ்வளோதான், உயிரே விட்டுருவானுங்க அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து. பெருநாட்டின் கடற்கரை ஓரத்தில் உள்ள சில ஆறுகள் நீர்ப்பாசனத்திற்கும் நீர் மின்சாரம் தயாரிப்பதும் பயன்படுகிறது. பெரு இந்த இடத்துல வரும், பெரு. சிலி இங்கே வரும், அடுத்து பெரு வரும். இது ஈக்குவேட்டர் இங்கே வரும், பார்த்துக்கோங்க. பெரு, சிலி கரெக்டாக அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர்னு மேற்கு மலை, அதுக்கு அப்படி எப்படி நம்ம கேரளா தமிழ்நாடு இருக்குது அந்த மாதிரி. இது அர்ஜென்டினா, அது பக்கம் சிலி. இது பெரு, இதெல்லாம் மலையை ஒட்டி அந்த பக்கம். இதுதான் ஈக்குவேடர். இது கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில். கொஞ்ச நாள் தான் அது தென் அமெரிக்காவில். இது பிரேசில் பெருசு. பொலிவியா, பராகுவே, உருகுவே, அர்ஜென்டினா. அப்புறம் அங்கே சுரினேம், ஃப்ரெஞ்சு கயானா அதெல்லாம் இருக்கும். கயானா, ஃப்ரெஞ்சு கயானா ரெண்டு நாட்டும் ஃப்ரெஞ்சுக்கு சொந்தமாக இருக்கிறது. நீர் மின்சாரம் இப்போ நம்ம எப்படி இமயமலையில் டேம் கட்டி நீர் மின்சாரம்லாம் தயாரிக்கிறோம்ல, அது மாதிரி இங்கே ஆண்டிஸ் மலைத்தொடருக்கு மேற்கில். தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு அமேசான். தென் அமெரிக்கா நீண்ட ஆறு, அதேமாதிரி உலகின் மிகப்பெரிய நதி அமைப்பு, ரிவர் சிஸ்டம், நதி அமைப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அமேசானு, இந்த ப்ளூ கலர் சரியாக தெரில, நிறையா சின்ன சின்ன ஆறுலாம் வந்து சேரும். அப்படி இங்கேருந்துலாம் வந்து சேரும் நிறையா குட்டி குட்டி அமைப்பு. ரிவர் சிஸ்டம்னா பார்த்தோம்ல, நிறையா சின்ன சின்ன ஆறுகள் சேர்ந்து. அதே மாதிரி மாற்றி போட்டேனா, கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? ரைட் ரைட். அதோட ட்ரிபியூட்ரி, டிஸ்ட்ரிபியூட்ரி, மெயின் ரிவர் எல்லாம் சேர்ந்தது தானே இது ரிவர் சிஸ்டம். அந்த ஆறுகள்லாம் ஓடுதில்ல இந்த ஏரியாவுக்கு பேர், அந்த நிலத்துக்கு பேர் ரிவர் பேசின், வடிநிலம். ஆயிரக்கணக்கான கிளை நதிகளை கொண்டது. ரியோ, நீக்ரோ, கிளைனா ட்ரிபியூட்ரி சொல்கிறான், டிஸ்ட்ரிபியூட்ரி சொல்கிறான்னு பார்த்துக்குவோம். எடுத்து போனவனுங்க கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி தூக்கி போட்டானுங்க. கேட்டால் என்னவா? ட்ரிபியூட்டரிஸ், துணையாறு. தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க. கிளையில் துணையாறு. ரியோ, நீக்ரோ, மதீரா, தாபாஜோஸ் இதெல்லாம் முக்கியமான துணையாறுகள். கிளையாறுனா அதிலேருந்து பிரிஞ்சு போகிறது டிஸ்ட்ரிபியூட்ரி, கரெக்டா? அதுலேருந்து பிரிஞ்சு அதில் வந்து சேர்றது துணையாறு, ட்ரிபியூட்டரி. கடலுக்குள்ளே 80 கிலோமீட்டர் வரைக்கும் நன்னீர் கிடைக்குதாமா. ஆனால் தண்ணி நிறையா இருக்குல்ல, வேகமாக இப்போ ஏகப்பட்ட தண்ணி போய் கலக்குனா 80 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியாகவே இருக்கும். கடலில் உப்பு தண்ணியே இருக்காது. ஒரினோக்கோ ஆறு கயானா உயர்நிலங்களில் ஆரம்பித்து மேற்கு நோக்கி பாய்ந்து கரீபியன் கடலில் கலக்கிறது. ஒரினாக்கோ இங்கே கயானா இங்கே உருவாகி இங்கே போய் கரீபியன் கடல். இந்த கரீபியன் தீவுன்னு சொல்கிறாங்கள்ல, இது வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? கரீபியன் தீவுகள், கரீபியன் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. நிறையா தீவுகள் அங்கே தான் இதெல்லாம் இருக்குது. வேறு என்ன, கியூபா, அந்த நாடுகள்லாம் அங்கே தான் இருக்குது. பரானா மற்றும் உருகுவே ஆறுகள் வரலாற்றின் முக்கிய கிளை நதிகள் ஆகும். என்ன சொல்கிறீங்க? வரலாற்றின் முக்கிய கிளை நதிகள் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஆற்றுப்படுகை என அழைக்கப்படுகிறது. ஆற்றுப்படுகை, ரிவர் பேசின். கடலில் சேரும் இடத்தில் இருந்து உள்நோக்கி குறிப்பிட்ட தூரம் வரை அனைத்து ஆறுகளும் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்கா,
போக்குவரத்துக்கு போயிடும், குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். அமேசான் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நதி. அதில் பாயும் நீரின் அளவு மற்றும் அந்த வடிநிலப்பரப்பு ஆகியவற்றை கொண்டு உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குகிறது. அமேசான் பேசின் மிகப்பெரிய பேசின் எது? அமேசான். இயற்கை தாவரம், நேச்சுரல் வெஜிடேஷன் அல்லது ஃப்ளோரா. சரியா? ஃபானானா என்னன்னு பார்த்தோம்? விலங்குகள். சரியா? இயற்கை. வைல்டு வைல்டு ஃபாரஸ்ட், இன்னொரு வார்த்தை சொல்லலாம், வைல்டு ஃபாரஸ்ட். வைல்டுன்னா என்ன அர்த்தம்? இயற்கை. மனிதனுடைய உதவி இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா அதானது இயற்கை தாவரம். மனுஷன் தண்ணி கிண்ணி ஊற்றி வளர்த்துனா அதுக்கு பேர் சோசியல் ஃபாரஸ்ட். சரியா? தென் அமெரிக்காவின் 4 முக்கிய இயற்கை தாவர பகுதிகள் உள்ளன. 4. செல்வாஸ், அமேசான் காடுகள். 2வது கிழக்கு உயர்நிலங்கள். அடுத்தது கிராண்ட் சாக்கோ மற்றும் ஆண்டிஸ் மலைச்சரிவுகள். எத்தனை இருக்குது மொத்தம்? 4. ஒன்று என்னது? செல்வாஸ், கிழக்கு உயர்நிலம் 2, கிராண்ட் சாக்கோ மற்றும் ஆண்டிஸ் மலைச்சரிவுகள். மொத்தம் 4 பிரிவாக பிரிக்கிறாங்க இயற்கை தாவரம். இது கிழக்கு உயர்நிலம், ஆண்டிஸ் அதோட மலை, அப்புறம் வந்து என்னது இது செல்வாஸ். செல்வாஸ். பூமத்திய பகுதியில் உள்ள அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல். அதெல்லாம் பழைய கதை. உலகின் நுரையீரல் எது? கடல். கடலில் வந்து ஆக்சிஜன் நிறையா கிடைக்குது. அமேசானுக்கே ஆக்சிஜன் பத்தலை. ஆனால் மரங்களுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் வேணும். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்கிறது அங்கே தானே, விலங்குகள், அவங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை, பத்தலை. எங்கேருந்து கிடைக்குது? எல்லாம் கடல்லிருந்து. மிகப்பெரிய காடு அமேசான் காடு. எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் பாருங்கள். இப்படி போனால் என்ன பேர்? அதுக்கு பேர் மியாண்டர். இது கட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு என்ன வரும்? குதிரை குழம்பு ஏரி எல்லாம். இது கட் ஆயிரும். காலடி தடம் படாத இடம்லாம் இருக்காமா. அங்கே போய் என்ன பண்ணுறானுங்க வேணுங்க, இந்த கார்பரேட் காரனுங்க அங்கே நிறையா பெட்ரோலியம் நிலக்கரியெலாம் கிடைக்குது, காட்டில் அழிக்கிறானுங்க. பூர்வகுடி மக்கள் விட மாட்டேங்கிறானுங்க, உடனே தீயை பற்ற வச்சு விட்றானுங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்ச 2 வருஷத்தில் அங்கே பயங்கரமான காட்டு தீ மாத கணக்கில் எரிஞ்சுதுன்னு சொல்லியிருப்பாங்க, நியூஸில் பார்த்துருக்கீங்க. எல்லாம் அந்த கார்பரேட் திருட்டு பசங்க பண்ணுற வேலை தான். ஏகப்பட்ட உயிரினம் இருக்காங்க. மரத்தில் இருக்கக்கூடியது, முதலையை வேட்டையாடுறது, இந்த பாருங்க இந்த ஜாகுவாரு. தெரியுதா? 2 விலங்கு இருக்குது பாருங்க, தெரில பாருங்க. அது அடாப்டேஷன், கோமோஃப்ளஜிம்பாங்க. இயற்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை மறைச்சிக்கிறது. நாங்கள் இதை பாருங்க, இது அமேசான் வடிநிலம். உலகத்திலே பெரிய ரிவர் பேசின் அதுதான். விலை உயர்ந்த சீமை தேக்கு. சரியா? இலையெல்லாம் பெருசாக இருக்கும், பவுர்ஸ் இருக்கும் எல்லாம். கருங்காலி. கருங்காலி என்ன மாலை வருதா? ஆமாம், திடீர்னு ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க கருங்காலி. அதில் வேற ஒருத்தன் சொல்கிறான், ஆனால் அது எல்லாரெல்லாம் போடக்கூடாதாம்மா, அந்த குறிப்பிட்ட ராசி உள்ளவங்க தான் போடணுமாம்மா. கேட்குறவங்க என்ன, எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டும் போன்ற கடினமான மரங்கள் அங்கே இருக்குது. காடுகள் காணப்படும் இன்னும் பிற பொதுவான மரங்கள், ஈட்டி மரம் நம்ம இதுலேயே இருக்கும், கொய்னா மரம், பனை மரம். பனை மரம்லாம் அங்கே ட்ரையான ரீஜனில் இருக்கும், உயரமான இடத்துல. ஈட்டி மரப்பட்டை, கியூனைன் என்னும் மலேரியாவுக்கான ஈட்டி மரத்தினுடைய பட்டை நோட் பண்ணிக்கோங்க. கியூனைன் என்னும் மலேரியாவுக்கான மருந்து தயாரிக்க பயன்படுது. அது நம்ம ஊர்லேயும் இருக்காது, மெல்ல அழிந்து வருகிறது. எப்படி அழியும்? கார்பரேட் கம்பெனிக்காரனுங்க அவனு தான் போய் அழிக்கிறானுங்க.
மனிதகுல வளர்ச்சிக்காக போக்குவரத்து பாதைகள், குடியிருப்புகள், விவசாய செயல்பாடுகள் போன்றவை காடுகளை மெல்ல அழிவை நோக்கி தள்ளுகின்றன. அப்பயும் கார்ப்பரேட்டை சொல்லலை. எதிர்காலத்தில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கிழக்கு உயர்நிலங்களில் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பல வகை மரங்கள் உள்ளன. இது வந்துட்டு பார்த்தது எல்லாமே இங்கே அமேசான் காடு பார்த்ததெல்லாம் இது வரைக்கும். இப்போ கிழக்கு உயர்நிலங்கள். எது உயர்நிலம்? இது இது கிழக்கு உயர்நிலம். ஓகேவா? பார்த்தா கலர் பார்த்தா தெரியுதா? க்ரீனாக இருந்தால் என்ன அர்த்தம்? பசுமையாக இருக்குன்னு அர்த்தமா? சமவெளின்னு அர்த்தம். கலரு போய் பாருங்கள், அட்லஸோட ஃபஸ்ட்டு பேஜில் அல்லது இதே பேஜ்லேயே ஒரு இடத்துல இருக்கும். ப்ளூ கலராக கடல் மட்டம், அடுத்தது க்ரீனா 200 மீட்ரு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி எல்லோ அதெல்லாம் வந்து 300 400 அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ கலரை வச்சு என்ன பண்ணணும்? அது எவ்வளோ ஹைட்டுன்னு தான் கண்டுபிடிக்கணும். அது பசுமையானதுன்னு நினச்சிக்குவோம். பசுமையெல்லாம் கிடையாது, இது சமவெளி. எர்பாமேட் எனும் மரத்தின் இலையை கொண்டு டீ போன்ற ஒரு பானத்தை தயாரிக்கலாமா? எர்வாமேட் இருக்குல்ல, இது கூட விற்றானுங்களே, அமேசான் காடுகளிலும் தயாரிக்கப்பட்டது. எர்வாமேட், எர்வாமட்டன் என்ன தலைக்கா முடி கொட்டாமல் இருக்கிறது? எர்வாமேட்டின். ஆமாம், முடி கொட்டாமல் இருக்குவா? விளம்பரம் பயங்கரமாக. கொட்டின முடி வளர்ந்துருமா? ஆமாம், எர்வாமேட் அதான் சொல்கிறாங்க. கிரான்சாக்கோ பகுதி அடர்ந்த இலையுதிர் காடுகளை கொண்டுள்ளது. இலையுதிர் காடுன்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் ட்ரை பீரியட் இருக்குன்னு அர்த்தம். முக்கியமான கடினமான மரம் கியூ புராக்கோ, எங்கள் கிழக்கு உயர்நில பகுதிகளில். இதற்கு கோடாலி உடைப்பான் என்று பேர். நம்ம ஊரில் இருக்காது கோடாலி உடைப்பான். கோடாலியே உடஞ்சி போயிருமா, மழுகி போயிருமாமா. ஒரு சில மரம் இருக்குது நம்ம ஊரில் இலையுதிர் காடுகளில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, சின்னதாக தான் இருக்கும், குட்டையாக தான் இருக்கும். கோடாலியோட இது என்ன ஆயிரும், அந்த ஷார்ப்னஸ்ஸே மழுங்கிரும்பாங்க. அந்த மாதிரி மரம்லாம் இருக்குது. அது இலையுதிர் காடுகளில் தான் அந்த மாதிரி இருக்கும். டேனின் தயாரிக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, கியூபுராகோ மரத்துலேருந்து டேனின், அது அதோட தோல் மரப்பட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து தோல் பதனிடுதல் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டேனிங். ஆண்டஸ் மலைச்செலிவில் உள்ள காடுகள் பைன், தேவதாரு, ஸ்ப்ரூஸ் போன்ற ஊசி இலை மரங்கள் காணப்படும். ஆண்டிஸ் மலைத்தொடர்களில் உயரமான இடத்துல அங்கெல்லாம் ஊசி இலை மரங்கள். உயரமான இடத்துல மொண்டானா எனவும் அழைக்கப்படுது. அந்த ஊசி இலை காடுகளுக்கு பேர் என்னமா? மொண்டானா. எங்கே இருக்குது? ஆண்டிஸ் மலைத்தொடரில் இருக்குது. அதானே, மிருதுவான மரம் தானே. அதுலேருந்து என்ன தயாரிப்பாங்க? காகிதம், காகித கூழ், மோண்டாஸ். கிளைமேட் இங்கேயே சொல்லிட்டான் பாருங்க. கடற்கரை பகுதி இது, பூமத்திய ரேகை பகுதி. நடுவில் மட்டும் ஏன் ஒரு பிட்டு இப்படி வருது? மலை, ஆண்டிஸ். வெப்பமண்டல பாலைவனம், வெப்பமண்டல பாலைவனம். அப்போ கட்டாயம் இந்த கரையில் என்ன நீரோட்டம் ஓடும்? குளிர் நீரோட்டம். இதுதான் இந்த என்னது? சப்ட்ராபிக்கல் ரீஜன். இதெல்லாம் தான் மத்திய தரைப்பகுதியா? ஏதோ தரைப்பகுதின்றான். இலையுதிர் காடுகள் இருக்கும். மத்திய தரைப்பகுதி. ஓ அதுவா? இது இந்த பிட்டு மத்திய தரைக்கடல் காலநிலையில் பாலைவனத்தை ஒட்டி அந்த பக்கம் இருக்கும்ல மேலே, அதே மாதிரி. அடுத்து மிதவெப்ப மண்டலம். மிதவெப்ப மண்டல பாலைவனம், இதுவும் பாலைவனமாமா. வெப்பமண்டலம், இது வெப்பமண்டலம். இலையுதிர் காடுகள் இந்த கிரீன், இது வந்துட்டு இந்த கிரீன். வனவிலங்கு, பலவிதமான வனவிலங்கு. அமேசான் நதிப்படியில் உள்ள அடர்ந்த காடுகளிலும் சதுப்பு நிலங்களிலும் ஆற்றிலும் பலவிதமான விலங்குகள், பறவைகள் ஊர்வன வாழ்கின்றன. ஊர்வன ரெப்டைல்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா அடர்ந்த காடு இல்லை,
1500க்கும் மேற்பட்ட பறவை இனம் இருக்காமா. அடியாக்கம். காண்டோர் மிகப்பெரிய பறவை. காண்டோர். ஆஸ்ட்ரிச் தெரியும், இந்த இது மாதிரி நெருப்பு கோழி மாதிரி, தீக்கோழி. ஆஸ்ட்ரிச் அதே மாதிரி. ரியா தீக்கோழி மாதிரி, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரியா, ரே, டூகான், மக்காவ், தேன் சிட்டுக்குருவி, அம்மிங் பேர்டு இருக்குல்ல, தேன் சிட்டுக்குருவி பூவை பறந்துகிட்டே குடிக்கும். லம்மிங்கோ, இதெல்லாம் நிறைய கிளி ஏகப்பட்டது இருக்குது. குரங்குகள், ஏன் அடர்ந்த காடு இல்லை, காட்டில் மரங்களில் வாழக்கூடிய குரங்குகள். சிலந்தி, குரங்குலேயே ஏகப்பட்டது. சிலந்தி குரங்கு, ஆந்தை குரங்கு, அணில் குரங்கு பறக்கும் அப்படியே. உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா, இந்த அமேசான் காட்டில் தண்ணியில் வாழக்கூடியது. அனகோண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? படமே வந்திருக்கும். எறும்பு தின்னிகள், ஆர்மாடிலோஸ் முக்கியமானது. லாமாஸ் முக்கியமான விலங்கு. லாமாஸ். இந்தியன் படத்தில் கூட ஒரு பாட்டில் வருமே, லாமாஸ். ஆமாம் தானே? கௌரிமான்ட்டானுங்க கடைசியில். அப்படி கிடையாது, இது லாமாஸ். இது ஒரு வகையானது. புராணா பிரன்ஹா. காலை உள்ளே வச்சுட்டு எடுத்தீங்கன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும். மாமிச உண்ணி, பயங்கரமான ஆள். இது பார்க்கலாமா? பூமத்திய ரேகை காடுகள். எது பூமத்திய ரேகை காடு? இது. இந்த பிட்டு, இந்த பிட்டு இந்த மேலே விட்டுறணும், மலையை விட்டுறணும். ஆண்டு முழுவதும் வெப்பம் ஈரப்பதம் நிறைந்த வெயில் அடிக்கும். இப்போ நமக்கு எப்படி இருக்குது? ஹீட்டாகவும் இருக்குது, ஈரப்பதம் இருக்குல்ல, கசகசன் இருக்கா? மூஞ்சிலாம் பாருங்க, பிசு பிசுன்னு இருக்கா? ஏன்? வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வியர்வையே அது உறிஞ்ச முடியாது. ஹாட்டாகவும் இருக்குது பாருங்க. வேறுக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈரப்பதம். அமேசான் நதிப்படுகை, வடகிழக்கு பிரேசில், கொலம்பியாவின் கடற்கரை பகுதிகள், இதெல்லாம் கொலம்பியாவின் கடற்கரை பகுதி. இந்த பக்கம் கடற்கரை பகுதி மட்டும். அதில் பிரேசிலில் இந்த பிட்டு கிடையாது, வடகிழக்கு இந்த பிட்டு மட்டும். ரப்பர், தேக்கு, கருங்காலி, லாக்வுட், பிரேசில் கொட்டை, சிபா, இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. விலங்குகள் அனகோண்டா, ஆர்மாண்டிலோஸ், பிரன்கா. பிரன்கானா என்னன்னு பார்த்தோம்? மாமிச உண்ணி மீன், பாம்பு, குரங்கு, முதலை, கிளி. ஆனால் அடர்ந்த காடுகள், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதவெப்ப மண்டல காடுகள். மிதவெப்ப மண்டல காடுகள். உருகுவே, பராகுவே, பொலிவியா, தெற்கு பிரேசில், இந்த ஏரியா எல்லாம் மிதவெப்ப மண்டல காடு. பீச், ஊசி இலை மரங்கள், பைனு, கியூப்ராக்கு, அதெல்லாம். விலங்குகள் வெள்ளை வால் மானாமா, ராகூன், ஓபோசம், முள்ளமன்றி, செவ்வோனரி, இதெல்லாம் இருக்கு. மத்திய தரைக்கடல் காடுகள். அங்கே என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கும் மத்திய தரைக்கடலில்? சிட்ரஸ் மரங்கள் இருக்கும். எப்போ மழை பெய்யும்? குளிர் காலத்தில் மழை பெய்யும். வெப்பமான வறண்ட கோடை காலம். அப்போ கோடை காலத்தில் மழை பெய்யாது. குளிர்ந்த ஈரப்பதமான காலம். குளிர் காலத்துக்கும் ஈரப்பதம், அப்போ தான் மழை பெய்யுன்னு அர்த்தம்.
தெற்கு அட்டகாமா பாலைவனத்தினுடைய தெற்கு மத்திய சிலி. இந்த பார்த்து சிலி தானே இதில் இருந்து ஃபுல்லாக சிலி தான். அட்டகாமா பாலைவனத்துக்கு தெற்கு மத்திய சிலி. முட்புதர் செடிகள், கருவேல மரம்லாம் இருக்காமா. முள்ளு செடி தான் இருக்கும் முட்புதர். சிட்ரஸ் மரமும் அப்படி தான் இருக்கும். எலுமிச்சை மரம்லாம் பாருங்கள் முள்ளு முள்ளாக தான் இருக்கும். ஆரஞ்சு மரம் அதுலேயும் முள் இருக்கும். அதிக விலங்கினங்கள் காணப்படவில்லை. இந்த முயல், மண்ணுக்குள்ளே வாழக்கூடிய எலி, அது மாதிரி விஷயம்தான் இருக்கும். சவானா புல்வெளி. சவானா புல்வெளினா இது வெப்பமண்டல புல்வெளியா மிதவெப்பமண்டல புல்வெளியா? வெப்பமண்டல புல்வெளி. ஸ்டெப்பி தான் மிதவெப்ப மண்டலம். சவானா வெப்பமண்டல புல்வெளி. இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வரணும். வெப்பமான ஈரப்பதம் நிறைந்த கோடை காலம். குளிர்ந்து வறண்ட குளிர்காலம். குளிர்காலத்தில் வெப்பம் இருக்காது தெரியும், மழை பொழிவு இருக்காது. ஸோ வறண்டு, ட்ரை, எரிட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ட்ரை, ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். கயானா உயர்நிலங்கள், பிரேசிலியன் உயர்நிலம், வட அர்ஜென்டினா மற்றும் பராகுவே. வட அர்ஜென்டினா, பராகுவே, பிரேசிலியன் உயர்நிலம், அப்புறம் கயானா உயர்நிலம். உயரமான ஒழுங்கற்ற புற்கள், கருவேல மரங்கள். கேபிபாரா, மார்ஷிமான், வெள்ளை வயிறு சிலந்தி குரங்காமா. அடுத்து பாம்பாஸ் புல்வெளி. இதுதான் மிதவெப்ப மண்டல புல்வெளி. பாம்பாஸ் இங்கே அர்ஜென்டினாவில். மிக வெப்பமான கோடை காலம் மற்றும் குளிர்காலம். மிதமான மழை இருக்கும். மிதமான மழை இருக்கிறதுனால தான் என்னாச்சு, புல் இருக்குது, இல்லை மரங்கள் இருக்கும். இதை பற்றின கான்செப்ட்லாம் முன்னாடி நடத்திடுறேன். வட அர்ஜென்டினான்னு வடகிழக்கு பகுதிகள், உருகுவே பிரேசிலின் தென்பகுதி. இந்த பிரேசிலோட தென்பகுதி இது தரலாம். குட்டையான புற்கள் அவ்வளோதான் இருக்கும், வேறு மரங்கிற எதுவுமே இல்லை. ரியா, சாம்பார் மானு, ஜாகுவார் ஒட்டகம், மியூல் மற்றும் கலைமான். அந்த புல்லை மேயறதுக்கு இவங்களாம் இருப்பாங்க. அடுத்து பாலைவனம். வெப்பமான கோடைவனம், குளிரான குளிர்காலம். இதை எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான வெயில், பயங்கரமான குளிர். ஏன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலாக இருக்கும், நைட்டெல்லாம் குளிர ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னு பார்த்தோம், பாலைவனத்தில் பசுங்குடில் வாய்க்கால் இருக்காது, அதான் காரணம். அட்டகாமா பாலைவனம். தெற்கு பெரு, வடக்கு சிலி, வடகிழக்கு பிரேசில். இடத்துல உட்புதர், கள்ளிச்செடி, கருவேல மரம், மரப்பாசி. கெக்கோஸ் மற்றும் இக்வானா விலங்குகள், அது ஒரு வகையான இது. லாமா, ரியா நெருப்பு கோழி வகையை சார்ந்தது, பறக்க முடியாத பறவை. வேளாண்மை. தென் அமெரிக்காவில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வேளாண் தொழில் செய்கின்றனர். முதல் நிலை தொழில் பாதிக்கும் மேற்பட்டது. ஆசியா மாதிரியே தன்னிறைவு வேளாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. சப்சிஸ்டன்ஸ், தன்னிறைவு, அவங்களுடைய குடும்ப தேவைக்காக பயிர் செய்வாங்க. சரியா? அடுத்தது அமேசான் காடுகளை போன்ற காடுகளால் மூடப்பட்டுள்ளது. பெரும்பகுதி காட்டால் மூடப்பட்டிருக்கு. அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில் ஆகிய 3 நாடுகள் மட்டுமே முன்னேறிய வேளாண்மை முறையில் மேற்கொள்ளும். முன்னேறியனா இப்போ கிணறுலாம் போர்லாம் போட்டு எல்லாம். எந்தெந்த நாடுகள்? உருகுவே, பிரேசில். இது உருகுவே. பிரேசிலில் கொஞ்சம் ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரிலாம். தென் அமெரிக்க கண்டத்தில் அர்ஜென்டினா வேளாண்மை தொழில் முன்னேறிய நாடாமா. அர்ஜென்டினா அங்கே தான் பாம்பாஸ் இருக்கும்.
மித மண்டல புல்வெளியாக ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் சோளம், கோதுமை, அதெல்லாம் பயிர் செய்கிறது. அதெல்லாம் அடுத்தது ஆண்டிஸ் மலைத்தொடரின் ஆறுகள் பாயும் பியட் மான் பள்ளத்தாக்குகளில் சாதகமான கால சூழ்நிலை விவசாயிகள் திராட்சை தோட்டங்களையும் சிட்ரஸ் பழங்களையும் விளைப்பதில் கவனம் செலுத்துகின்றன. இந்த ஏரியாவில் திராட்சை சிட்ரஸ்னால் எங்கே இருக்கும்? அந்த மத்திய தரைக்கடல் காலநிலை. காஃபி, கொக்கோ, கரும்பு, வாழை, பருத்தி, இதெல்லாம் இங்கே இந்த ஏரியாவில். கோதுமை அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, உருகுவே, சிலி கோதுமை பயிர் செய்கிறாங்க. எல்லாம் மிதவெப்ப மண்டலம். பிரேசிலில் இந்த ஏரியாவில் மட்டும் போடுவாங்க. உருகுவே, பராகுவே, அர்ஜென்டினா, சிலியில் இந்த பக்கம். மிதவெப்ப மண்டலம் தானே விளையும். பாம்பாஸ் பகுதியில் மிக அதிக அளவில் விளைவிக்குது. எங்கே இருக்குது பாம்பாஸ்? இந்த பாம்பாஸ் அர்ஜென்டினா. முக்கிய கோதுமை உற்பத்தியாளர் யார்? அர்ஜென்டினா. கரும்பு. கரும்புக்கு எப்படி இருக்கணும் காலநிலை? அதிக வெப்பம், அதிக தண்ணி, ரெண்டுமே வேணும். கரும்பு ஈரப்பதம் மிகுந்த வெப்பமண்டல பகுதியில் கரும்பு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸ்பானிஷ்காரன் அவனோட காலனி நாடு இது. போர்ச்சுகீசியர் அங்கே மேற்கிந்திய தீவுகள் பிரேசிலுக்கு அறிமுகப்படுத்தினவன் யார்? ஸ்பானிஷு, போர்ச்சுகீசியர்கள். அவன் தான் இந்த நாட்டை அடிமை வச்சுருப்பானுங்க. மேற்கிந்திய தீவுகள் இங்கே அதிகமான சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில். சோளம், மக்காச்சோளம் வெப்பமான பகுதிகளிலும் பிரேசிலின் கடற்கரை பகுதிகளிலும் அமேசான் வடிநிலத்தின் சில பகுதிகளில் சோளம் விளையுது. கோடை காலம் வேணும், வெப்பமும் வேணும். சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் அர்ஜென்டினா முதன்மை நாடாமா ஃபஸ்ட்டு உலகத்தில். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்? அங்கே தான் பம்பாஸ் மிதவெப்ப மண்டல புல்வெளி. காஃபி, கொக்கோ. காஃபி எங்கே விளையும்? வெப்ப மண்டலத்தில் உயரமான இடத்துல தான் விளையும். ட்ரையாக இருக்கணும், ஷார்ட் ட்ரை வரணும். வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யக்கூடாது. அதனால தான் நம்ம ஊரில் எங்கே ஏற்காடு, கொல்லிமலை, ஊட்டியிலலாம் விளையாது காஃபி. ஊட்டியில் வேணால் கிழக்கு சரிவில் விளையும். ஊட்டியில் கிழக்கு சரிவில் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஊட்டி இப்படி இருக்கா, இதான் மேற்கு தொடர்ச்சி மலை. கொடைக்கானல் அங்கே விளையும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்படி ஒரு மலை பிரிஞ்சு வரும், அங்கே கொடைக்கானல் பார்ப்போம். அதெல்லாம் இங்கெல்லாம் விளையாது, இந்த பக்கம்லாம் விளையாது. ஷார்ட் ட்ரை சீசன் வேணும். அங்கெல்லாம் தேயிலை விளையும் அந்த பக்கம். தோட்டப்பயிர், பிளான்டேஷன் கிராப்ஸ். அதிக வெப்பநிலையும் அடிக்கடி ஏற்படும் மழை பொழிவும். மழை நீர் தேங்கி நிற்காத மண் வளம். தேங்கி நிற்கக்கூடாது தண்ணி. தேயிலைக்கும் அதே கதை தான், காஃபிக்கும் அதே கதை தான். பிரேசிலின் உயர் நிலங்களில் செம்மண் பகுதிகளில் நன்கு விளைகிறது. பிரேசில் அடிப்படையில் ஒரு விவசாய நாடு, தெரிஞ்சது தான். ஒரு காஃபி உற்பத்தியில் உலகில் முதல் இடத்தையும் கொக்கோ உற்பத்தியில் உலகில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். உலகத்தில் காஃபி ஃபஸ்ட்டு நாடு எது? பிரேசில் தான். கொக்கோவில் 3ஆவது இடம். மனாஸ் கிராயஸ் மற்றும் சாவோ பாலோ முக்கிய காஃபி விளையும் பகுதிகளாகும் அந்த ஏரியா. பிரேசில் உலகின் காஃபி பானை, காஃபி பாட் எதாமா? பிரேசில். கொலம்பியா, வெனிசுலாவும் அதிக அளவு காஃபி உற்பத்தி செய்கின்றன. அவங்களும் செய்கிறாங்க. கொலம்பியா, வெனிசுலா அங்கேயும் மலை தானே, ஆண்டிஸ் மலைத்தொடர். ஈக்குவடர், கொலம்பியாவில் அதிக அளவில் கொக்கோ உற்பத்தி செய்யப்படுகிறது.
ஈக்குவேடர், கொலம்பியா. கொக்கோ இங்கே நம்ம ஊரில் கூட விளையும். அந்த கருமந்துறை அங்கெல்லாம் இருக்குது. கருமந்துறை, ஏற்காடு அதெல்லாம் கொக்கோ இருக்குது. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது நம்ம ஊரில் எடுத்துருக்கானுங்க. இந்த கொக்கோ இலையில தான் என்ன இருக்குது, என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். கொக்கைன் ட்ரக்கு. அடுத்து பருத்தி. பருத்தியும் வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம் அங்கே விளையும். சரியா? பருத்திக்கு உகந்த மண் எது? கரிசல் மண், பிளாக் சாயில். கரிசலா? ரைட், பிளாக் சாயில் கரிசல் மண் தான். தென் அமெரிக்காவின் மற்றொரு முக்கிய பணப்பயிர் பருத்தி. காஃபிக்கு அப்புறம் இரண்டாவது முக்கிய பயிராமா பிரேசிலில். ஃபஸ்ட்டு பயிர் எது? காஃபி. சாவோ பாலோ பகுதியில், வெனிசுலா, பெரு அங்கேயும் விளைவிக்கிறாங்க. பெரு, வெனிசுலா, இங்கே இந்த ஏரியாவில். பார்லி, கம்பு, ஓட்ஸ் எங்கே விளையும்? மித வெப்பமண்டலம். மித வெப்பமண்டலம் யார்? மெயினாக அர்ஜென்டினா இருப்பான். அப்புறம் சிலி வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உருகுவே அதெல்லாம் வாய்ப்பு. அப்புறம் பிரேசிலோட தெற்கு பகுதி பார்க்கலாம் இருக்குதான்னு. பம்பாஸ் பகுதியில் அர்ஜென்டினா. பார்லி புல் வகை சேர்ந்த ஒரு முக்கிய தானியம். ஆமாவா? பார்லி மிதவெப்ப மண்டல காலநிலை நன்கு விளையும். அர்ஜென்டினா, உருகுவே, சிலி, ஆண்டஸ் பகுதி, பொலிவியா உயர்நிலங்களில். பொலிவியா உயர்நிலம். கொலம்பியா, பொலிவியா அங்கே இருக்கு பாருங்க உயர்நிலம். அது ஈக்குவேடர், பெரு போன்ற பகுதியில் ஓட்ஸ் அதிக அளவில் விளையுதாமா. ஓட்ஸ் எது கொடுப்பானுங்க? உயரமான இடத்துல கால்நடை கொடுக்குறானுங்கன்னு பார்த்தோம். அது நம்ம ஊரில் கதை சொல்லி இங்கே கொண்டு வந்து நம்மக்கிட்ட விற்றுட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுங்களும் காஸ்ட்லியாக இருந்தாக்கா என்ன ஆகும்? ஆமாம், அது ஒரு பந்தாவுக்கு வாங்கி சாப்பிட்றது ஓட்ஸ். அது கலோரி அதிகம், திங்கக்கூடாது. சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுகர் தான் வரும். அங்கே பாருங்கள், பல்வேறு நாடுகளில் கால்நடைகளில் முக்கிய உணவு. நம்ம ஊரில் பணக்கார கால்நடையெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் டிவியில் விளம்பரம் வந்துருச்சு. அதனால் நம்ம தானே கால்நடையில் பணக்கார கால்நடை. கால்நடை பராமரிப்பு. இந்த வெப்பமண்டலத்தெல்லாம் நாடோடியாக இருப்பாங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே மிதவெப்ப மண்டலம், பண்ணை அமைச்சு கால்நடையை வளர்க்குற தொழில் முக்கியமாக போயிட்டுருக்கு. எங்கே? பம்பாஸில். லானோஸ், காம்போஸ் வெப்பமண்டல புல்வெளிகள். லானோஸ், காம்போஸ் வெப்பமண்டல புல்வெளி இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரும். இங்கே புல்வெளினாக்கா என்ன? இது கிளைமேட் எப்படி இருக்கணும்? வெப்பமண்டலம்னு சொல்லிட்டான். புல்வெளிக்கு அப்போ என்ன இருக்கணும்? மிதமான மழை இருக்கும். ரொம்ப மழை பெஞ்சால் இலையுதிர் காடுகளோ பசுமை மாறா காடுகளோ இருக்கும். அதோட கம்மி மழை பெய்யுறது. அர்ஜென்டினாவின் பாம்பாஸில் இறைச்சிக்கான கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் வண்டி இழுக்கவும். பாம்பாஸ் எங்கே? அர்ஜென்டினா. வெனிசுலாவின் ஒரினாக்கோ வடிநிலம், பிரேசில், கொலம்பியா போன்ற பகுதிகளில் லானோ புல்வெளி நிலங்கள் காணப்படுது. லானோ அங்கே இருக்குது. எங்கே? இந்த ஏரியாவில். வெனிசுலா, கொலம்பியா, எங்கெல்லாம் லானோ. 2 புல்வெளி தானே இருக்குது பார்த்தோம் வட இந்தியாவில். சரி, தென் அமெரிக்கா லானோஸ், இன்னும் காம்போஸ் வெப்பமண்டல புல்வெளி. கிரையல்லோ வளர்ப்பு கால்நடை உள்ளன. அது ஒரு டைப் ஆஃப் கால்நடை, மாடு. ஆல்பாலாபா எனும் புல்வகையை உண்டு வளர்கின்றன. அவங்க சாப்பிட்ற புல் வகையாம இது. பெரும் மேய்ச்சல் நிலங்கள் எஸ்டான்சியா என அழைக்கப்படுகிறது. தென் அமெரிக்காவில் பெரும் மேய்ச்சல் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்பான். எஸ்டான்சியா. வறண்ட பகுதியில் புல் கம்மியாக இருக்கும்,
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடு, சின்ன சின்ன புல் இருந்தாலும். ஆட்டோட இனம் தான் யார்? புல் மேயக்கூடிய ஆட்டோட இனம் பேர் என்ன? யார் சொல்லியிருந்தா? மானு. ஆட்டு இனம் தான் மானு, வேற ஒன்றும் இல்லை. கம்மியாக புல் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு. டைராட்டெல் பியூகோ. பாக்லாந்து தீவுகளில் மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் ஆடுகள் வளர்ப்பதற்கு ஏற்றவையாக இருக்கும். அர்ஜென்டினா, உருகுவே முக்கிய நாடுகளாகும். அர்ஜென்டினா, உருகுவே. செம்மறியாடு மெயினா. உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளர். ஏன் அர்ஜென்டினா? பம்பாஸ் புல்வெளி. உன்னோட ஜியாகிரபி தான் எல்லாத்தையும் உன்னோட பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கும். செம்மறியாடு அழகாக இருக்குல்ல, எல்லாம் எப்பயோ கரியாயிருக்கும். எஸ்டான்சியா. எஸ்டான்சியரே. அந்த எஸ்டான்சியாவுக்கு சொந்தக்காரன், புல்வெளிக்கு சொந்தக்காரன் யார்? எஸ்டான்சியரே. அவனுக்குள்ள வேலை செய்கிறவன் யார்? கவுச்சோவாமா. அடுத்து மீன்பிடி தொழில். மீன்பிடி தொழில் அமேசான் வடிநிலத்தில் உள்நாட்டின் மீன்பிடி தொழில் இருக்கும். அவ்வளோ தண்ணி வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குல்ல, அந்த அங்கெல்லாம் வற்றவே வற்றாது. அப்புறம் கடலில் மீன்பிடி தொழில் இங்கே குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் சேர்கிற இடம் கடலில். பெருநாடு வந்து சிறந்த மீன்பிடிக்கக்கூடிய நாடு. மிகப்பெரிய உற்பத்தியாளராக பெரு விளங்குகிறது. ஹம்போல்ட் குளிர் நீரோட்டமானது. நீரோட்டம் பார்த்தோம்ல, பெரு குளிர் நீரோட்டம், பெரு நீரோட்டம், ஹம்போல்ட் நீரோட்டம். மீன்களின் முக்கிய உணவான பிளான்டன்களை பெருநாட்டிற்கு அருகில் கொண்டு சேர்ப்பதால் மீன் உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகிறது. குளிர் நீரோட்டம், அங்கே வெப்ப நீரோட்டம், பிளாங்டன். குளிர் நீரோட்டத்தில் என்ன அதிகமாக இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. வெப்ப நீரோட்டத்தில் வெப்பம், தண்ணி இருக்குது, அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ பிளான்டன். அப்போ அதை திங்கிறதுக்கு மீனுக்குன்னு எல்லாம் நிறையா இருக்கும். பெருவின் கடற்கரையிலிருந்து 3000 கிலோமீட்டர் வரை கடலுக்குள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அப்பா, அங்கேருந்து வால்மீன், காணாங்கெளுத்தி, எல்லோபின், பாம்பானா, சுறா இதெல்லாம் கிடைக்குது. 50க்கும் மேற்பட்ட மீன் நிலங்கள் பிரிக்கப்படுதாமா. 40க்கும் மேற்பட்ட மீன்பிடி துறைமுகமே இருக்காமா பெருவில். இவ்வளோ பெரிய நாடு தான், 40க்கு மேற்பட்ட மீன்பிடி துறைமுகம் மட்டும் 40 இருக்காமா. இப்போ தென் அமெரிக்காவில் மீன்பிடி தொழிலில் முக்கியமான நாடு எது? பெரு. பைட்டா, கலாலோ அதில் முக்கியமான துறைமுகங்கள். உள்நாட்டு மீன்பிடி தொழில் எங்கே? அமேசான் நதி இருக்குல்ல, அங்கே பல வகையான மீன்கள் இருக்காமா. மீன்களின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எது? அமேசான். அத்தனை வகை இருக்காமா. அப்படியே 750 வகையான மீன்கள் இருக்காமா. நமக்கு தெரிஞ்ச 2 மீன் சொல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடியது, ஸ்பெஷல் கேரக்டரு. ஈல். ஈல் பார்த்தோமா ஃபிசிக்ஸில்? என்ன ஈல் மீன் என்ன பண்ணும்? மின்சாரம் பாய்ச்சும். சரியா? அடுத்து பருகானாவா பரகானாவா? பிரானா. அது என்ன பண்ணும்? மாமிச உண்ணி. மாமிச உண்ணி. கனிம வளங்கள் சீரற்று இருக்காமா. இரும்பு தாது இருக்குது, மேங்கனீஸு, பெட்ரோலியம், தாமிரம், பாக்சைடு இதெல்லாம் முக்கியமான கனிம வளங்கள். தங்க வெள்ளி சுரங்கள்லாம் இருக்காமா. நிலக்கரி அதிக அளவில் இருக்குது. சோடியம். உலகில் இயற்கையாக தோன்றும் உலகில் சோடியம் நைட்ரேட் படிவு அங்கே தான் இருக்காமா. வேறு எங்கேயுமே நம்ம செயற்கையாக ஃபேக்ட்ரியில் தான் தயாரிக்கிறோம் சோடியம் நைட்ரேட்லாம். சோடியம் நைட்ரேட் எதுக்கு தேவை? உரம் தயாரிக்கிறதுக்கு.
நைட்ரேட். நைட்ரேட் இருக்கா? நைட்ரேட் தான் எதுக்கு தேவை? புரோட்டீனுக்கு. இரும்புத்தாது 1/5 இங்கே கிடைக்குதாமா, 20%. சிலி, பிரேசில் முக்கியமான நாடுகள், இரும்புத்தாது இருக்குள்ள நாடுகள். ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக பிரேசில் 2வது இடம். அப்போ இரும்புத்தாதுல. உயர்தரமான இரும்புத்தாது ஓர் மேக்னடைட், அதான் உயர்தரமான இரும்புத்தாது. அது அங்கே கிடைக்குதாமா, மேக்னடைட். மேங்கனீஸ். மேங்கனீஸ் எதுக்கு வேணும்? துருப்பிடிக்காத இரும்புக்கு. பெட்ரோலியம். வெனிசுலாவில் பெருமளவில் பெட்ரோலிய படிவுகள் காணப்படுகிறது. எங்கே இருக்குது வெனிசுலா? அது ஏன்னு தெரியல. அர்ஜென்டினா, கொலம்பியா, ஈக்குவேடர், பெரு, சிலி, பொலிவியா, அங்கெல்லாம் எண்ணெய் வயல்கள் இருக்காமா. பெட்ரோலிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த தென் அமெரிக்க நாடு எது? அர்ஜென்டினா. மத்திய கிழக்குக்கு தவிர, மத்திய கிழக்குனா இது யூரோப்பியன்ஸுக்கு மத்திய கிழக்கு இது அதெல்லாம் ஓகேவா. அதுக்கு வெளியில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான நாடு வெனிசுலா. சரியா? ஒப்பாக்கா, ஒப்பாக் கண்ட்ரிஸ். அதில் சொல்லுங்கள். ஆஸ்திரியாவா? ஒப்பாக்குனா என்னது? இந்த நாடுகள் உற்பத்தி அண்ட் ஏற்றுமதி நாடுகள், அதில் இவனும் மெம்பராக இருப்பான். சரியா? கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் தான் இவங்க மட்டும் அடங்குவாங்க. ஒப்பாக்குனா அது ஒரு அமைப்பு, அதில் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் கூட்டமைப்பு. அது ஒப்பாக். தாமிரம், காப்பர். தாமிரம் எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமா? தமிழ் செல்வன், தாமிரம் காப்பர் எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம்? மின்சாதன பொருட்கள், மின் கடத்தி கம்பிகள் எல்லாம். சிலி 2வது மிகப்பெரிய நாடு. காப்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலைவனம் எங்கே இருக்கோ அங்கே காப்பர் இருக்கும். உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் பெரு நாட்டில் இருக்காம, அட்டகாமா பாலைவனத்தில் உள்ளது. பாக்சைட். பாக்சைட் எதோட தாது? அலுமினியம். பிரேசில் 3வது உலகளத்தில் அமேசான் நதியில் முகத்வாரத்தில் அமைந்துள்ளதாம், ரிவர் மவுத்தில். அடுத்து தொழிற்சாலைகள். முதல் நிலை தொழில் பார்த்தாச்சு. தொழிற்சாலை எந்த இதில் வரும்? 2ஆம் நிலை தொழில். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. 2ஆம் நிலை தொழில் மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்று. தென் அமெரிக்க தொழிற்சாலைகள் மிகவும் வெகுவாகவே வளர்ச்சி அடைந்தன. 2ஆம் நிலை தொழில் அவ்வளோவா வரல, காடுகள் நிறையா இருக்குது. அர்ஜென்டினா, பிரேசில், சிலி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள். அர்ஜென்டினா, பிரேசில், சிலி 2ஆம் நிலை தொழில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முதல் உலகப் போர் வரை பெட்ரோலியம், தாமிரம், இரும்பு போன்ற சுரங்க தொழில்கள் கிடைக்கும் பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்திருக்காங்க. தொழில்மயமாதலுக்கு முக்கியமான காரணியாக உள்கட்டமைப்பு போதிய அளவு வளர்ச்சி அடையவில்லை. உள்கட்டமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதெல்லாம் உள்கட்டமைப்பில் வரும்? பேக் தெரியுது ஆளக்கணும். எது எதெல்லாம்?
போக்குவரத்து, நீர் 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 கல்வி, சுகாதாரம், மருத்துவம், தகவல் தொடர்பு. அதில் முக்கியமானது போக்குவரத்து. போக்குவரத்து வசதி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இந்தியாவிலே சிறந்த போக்குவரத்து வசதி எந்த மாநிலத்தில் இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். யார் கொண்டு வந்திருப்பா? அதே ஆள் தான். அதனால தான் அவனை திருடன்றானுங்க. ஆமாம், ஏன்னா எல்லோரும் வராங்களா, நல்லா வராங்கல்ல. எல்லாம் நம்ம இப்போ பேசுனால கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது எங்கே மத்திய பிரதேசம், அந்த கதை தான் இங்கே இருந்துருது. தென் அமெரிக்காவின் கரடுமுரடான நிலப்பரப்பின் காரணமாக அங்கு ரயில் போக்குவரத்தும் சாலை போக்குவரத்தும் போதிய அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. கரடுமுரடாக இருக்கா சார்? ஆமாம், கிழக்கு உயர்நிலம், இதெல்லாம் மலை பிரதேசம். சமவெளியில் என்ன இருக்குது? அடர்ந்த காடுகள். போக்குவரத்து வசதி இன்னும் டெவலப் ஆகலை. அமேசான், லாபிட்டார்கள் குறைந்த செலவிலான நீர்வழி போக்குவரத்தை வழங்குகின்றன. இருக்கிறதுலே கம்மியான செலவு எதுனா நீர்வழி போக்குவரத்து தான். காஸ்ட்லியான செலவு வந்துட்டு போக்குவரத்து வான்வழி. வளங்கள் நிறைந்த பூமியாக இருந்த போதும் தென் அமெரிக்காவில் தொழில்மயமாதல் மிகவும் தாமதம். எல்லாம் இயற்கை வளம் இருக்குது, ஆனால் தாமதமாக தான் நடக்குது. புதிய தொழிற்சாலைகள் தொடங்கிட்டு வரானுங்க. பிரேசில் தான் இருக்கிறதுல தொழில்மயமான இடம், நம்பர் 1 அங்கே தென் அமெரிக்காவில். 2வது அர்ஜென்டினா. தொழிற்சாலை பிரேசிலில் என்னென்ன தொழிற்சாலை? இரும்பு எக்கு, பருத்தி ஆடை, சர்க்கரை, உணவு பதப்படுத்தல், எண்ணெய் சுத்திகரிப்பு, ரசாயனங்கள், மொபைல், ஆட்டோமொபைல். அர்ஜென்டினா இறைச்சி, பால் பொருள். ஏன்? பம்பாஸ் இருக்கு இல்லையா, அதான் உணவு பதப்படுத்துதல், தோல் பதப்படுத்துதல், கம்பளி ஆடை எல்லாம் அந்த பம்பாஸ், மிதவெப்ப மண்டல புல்வெளி. சர்க்கரை, எண்ணெய் சுத்திகரிப்பு இதெல்லாம் நடக்குது. சிலி எண்ணெய், பெட்ரோலியம், ரசாயன உரம், தாமிரம். சிலியில் மட்டும்தானே தாமிரம் இருக்குது அங்கே, சிலிக்கு மேலே. சுரங்கம் மற்றும் கனிம தொழில். அங்கே மெயினாக என்ன இருக்குது? மலைத்தொடர் இந்த இடத்துல வரும். அதனால் சுரங்க தொழில் தான் முக்கியமான தொழில். ரசாயனம், சர்க்கரை, காஃபி, கம்பளிலாம். உருகுவே பால் பொருள். உருகுவே எங்கே இருக்குது? இந்த இடத்துல வரும், பம்பாஸில் ஒரு பாட்டில் வரும். இறைச்சி பதப்படுத்த, கம்பளி ஆடை. வெனிசுலா எங்கே இருக்குது? இங்கே. அதான் பெட்ரோலியம் ஏற்றுமதி முக்கியமானதா, அதான் எண்ணெய் சுத்திகரிப்பு. ரசாயன உரம்லாம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? அதுவும் அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் மாதிரி தான், தாமிரம் இதெல்லாம். வணிகம்னா நேற்று தானே பார்த்தோம், வாங்கி விற்கிறது. பாதிக்கு மேற்பட்ட வணிகத்தை பிரேசில், அர்ஜென்டினா, வெனிசுலா, பெரு, சிலி அவங்க தான். சர்க்கரை, காஃபி, கொக்கோ, புகையிலை, மாட்டிறைச்சி, சோளம், கோதுமை, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, லின்சின்னு ஆளி விதையா அது, பருத்தி, இரும்புத்தாது, தாமிரம் எல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இறக்குமதி செய்கிறது இயந்திரங்கள், வாகனங்கள், ரசாயனம், மருந்து பொருள், காகிதம், ஆடை இதெல்லாம் முக்கியமான இறக்குமதி தென் அமெரிக்காவுக்கு. இறக்குமதி அங்கே தான். வட அமெரிக்கா, ஐரோப்பாக்கிட்ட அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க. போக்குவரத்து நல்ல போக்குவரத்து இல்லை, வட அமெரிக்கா மாதிரி இன்னும் ஆகலை. ஏன்? நிலத்தோற்றம் அப்படி இருக்கு. நிலத்தோற்றம். அடுத்தது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏதோ அர்ஜென்டினா ஏதாவது ஒரு நகரத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் போக்குவரத்து, இன்னும் டெவலப் ஆகலை. சாலை போக்குவரத்து அதான் வேகமாக விரிவடைஞ்சிட்டு வருது. குறைஞ்சதான் சாலை இருக்குது. தொலைதூர பகுதியில் 2 வாகனங்கள் கூட ஒரே நேரத்தில் செல்ல இயலாத அகலத்தோடு தான் சாலைகள் உள்ளன. சொன்னோம் இல்லையா, 96 வரைக்குமே நம்ம ஊர்லேயே அப்படி தான். அதுவும் ஒரு பஸ்ஸு போகும், பின்னாடி உள்ள 2 டயர் இருக்குல்ல, 4 டயரு, அந்த 2ல் ஒரு டயர்
தார் ரோட்டில் இருக்காது, சைடில் மிதந்துக்கிட்டு வரும். அப்படி தான் இருக்கும். எதிரில் எவனாவது வண்டி கிண்டி வந்தால் கூட என்ன பண்ணுவேன், ஸ்லோ பண்ணி ஓரம் போகணும், மண்ணுக்கு போகணும். அப்புறம் அவன் போனவொடனே அப்புறம் வேகமாக திரும்ப போகணும். அப்படி தான் இருந்தது. 96 டு 2001 தான் என்ன ஆகுது, 2000 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி சாலையெல்லாம் டபுள் லேன் போடுறாங்க. அப்போ தான் முதல்ல. இப்போ 2001க்கு அப்புறம் தான் என்னது 4 லேன் வருது. இப்போ இருக்குல்ல தங்க நாற்கர சாலை திட்டம். அப்போயும் கூட்டணி ஆச்சு, பிஜேபி கூட்டணி ஆச்சு. அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சது யார், கூட்டணி அது அவங்க கூட அமைச்சிருந்தது யார்? அப்போ நம்ம தமிழ்நாடு கட்சி தான் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் முக்கியமான முடிவெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு அப்போ உதவி இருக்காங்க. வெனிசுலாவையும் பிரேசிலையும் இணைக்கும் சாலை வடக்கு தெற்கு அமேசான் வடிநிலப் பகுதி வழியாக போக்குவரத்திற்கு உதவி செய்கிறது. வெனிசுலாவும் பிரேசிலையும், இது வெனிசுலா பிரேசில் இருக்கும் போல் இருக்கு. முக்கியமான சாலை அதெல்லாம் காடு. பேன் அமெரிக்கன் நெடுஞ்சாலை அமைப்போடு இணைந்து சாலைகள் மிகப்பெரிய வளைவு நிலை பிரேசில் கொண்டுள்ளது. கேட்கலாம், தென் அமெரிக்காவில் மிகப்பெரிய சாலை வளைவு நிலை எந்த நாடு? பிரேசில். ரயில் போக்குவரத்து அதுவும் அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு பதிலாக 1960க்கு பின் வேகமாக வளர்ச்சி அடைந்த சாலை போக்குவரத்து அவ்விடத்தை பிடித்தது. ரயில் போக்குவரத்து நடைமுறை பிரச்சனைகளாலும் காலாவதியான உபகரணங்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நல்லா இல்லை ரயில் போக்குவரத்து. அனைத்து இருப்பு பாதையும் ஒரு வழி பாதையாக இருப்பதால் வேகம் குறைந்து பயணிகளின் போக்குவரத்து ஏற்றதாக அமையவில்லை. ஒரு வழி தான். ஒரு வழினா தெரியுதா? இப்போல்லாம் கூட வந்துருச்சு. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழி தான் நம்ம ஊர்லேயே இருக்கும். இப்போது நேராக இங்கேருந்து நாமக்கல் வச்சுக்கோங்க, நாமக்கலுக்கு இப்போ தான் போட்டானுங்க. ஈரோடு வச்சுக்கோங்க, இங்கே சங்ககிரி இருக்கும், அப்புறம் இன்னொரு ஊர் இருக்கும். ஒரே ரயில்வே ட்ராக்கு தான் இருக்கும். இங்கே ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் வரும், இந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் வரும். இங்கே வரும்பொழுதே அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த ட்ரெயின் முன்னாடி வருதோ அவனை என்ன பண்ணிடுவான், ஓரம் கட்டி இங்கே நிறுத்திடுவான். அந்த ட்ரெயின் போயிடும். சரியா? அப்புறம் இவன் கிளம்புவான். இப்படி போனால் என்ன ஆகும், நின்று டைம் ஏகப்பட்டது வேஸ்ட் ஆகும். அப்படி தான் நம்ம நாட்டிலையும் இருந்தது. அங்கே அதே மாதிரி தான் இருக்காமல். அப்புறம் இவன் போவான், அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் வரும், அவனை இங்கே ஓரம் கட்டியிருப்பான். அப்போ இவன் வேகமாக கிராஸ் ஆகி போயிடுவான். அப்படி ட்ரெயினில் போகிறதுக்குள்ள மண்ணை காஞ்சிடும். இப்போ மாறிடுச்சு வேறு. அது மாதிரி தென் அமெரிக்காவில் அப்படி தான் இருக்குன்றாங்க. சில நாடுகளில் 2க்கு மேற்பட்ட இருப்பு பாதைகள் இருப்பதனால் மேம்பட்ட ரயில் போக்குவரத்து இதனால் தடையாக இருக்குன்றான். நீர்வழி போக்குவரத்து அமைப்பில் கடல் வழி மிக நீண்ட காலமாக முக்கிய பங்காற்றி வருது. ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் கண்டத்திற்கு உள்ளேயும் கண்டத்திற்கு வெளியும் கப்பல் மூலமே கொண்டு செல்லப்படுது. கண்டத்துக்குள்ளேயே இப்போ பிரேசில் எங்கேருந்து ஒரு பொருள் வேணால் அப்படியே கடலில் கப்பல் கொண்டு வந்துடுவோம். இங்கேருந்து போகிறத அங்கே கொண்டு போய் இறக்குவோம். வேறு கண்டத்துக்கு எப்படி தான் போகணும், கடல் வழி தான் போகணும். அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி எங்கே பண்ணுறான், ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் கடல் வழியை தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே பிரேசிலேருந்து இங்கே ஒரு பொருள் வரணும், ஈக்குவேடர் சிலிக்கு வரணும்னா என்ன பண்ணோம், இது வழியாக வந்து பனாமா கால்வாய் வழியாக வந்து இப்படி கொண்டு வந்து இறக்கிறோம். இயற்கை துறைமுகம் ஏகப்பட்டது இருக்காமா. ரியோ டி ஜெனிரோ, சால்வேடர், மொண்டேவிடியோ, வால்பரைசோ சிலியில். சிலி மற்றும் பிரேசில் போன்ற பல நாடுகள் கடல் வழியை மேம்படுத்த பலப்படுத்த உறுதியான முயற்சி ஈடுபட்டு வருகின்றனமா. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துகள் உள்ளனவா. 4 நாடுகளை உள்ளடக்கிய பராகுவே உருகுவே வடிநிலப்பகுதி. 4 எங்கே இருக்குது, பராகுவே உருகுவே வடிநிலப்பகுதி. ஸோ இதென்ன அவங்க கட்டாயம் பிரேசில் அட்டாச் பண்ணியிருக்கணும். அர்ஜென்டினா 4 நாடுகள். அடுத்தது 6 நாடுகளை உள்ளடக்கிய அமேசான் வடிநிலப்பகுதி. ரொம்ப தூரத்துக்கு போதாம், 6 நாடுகள் உள்ளடக்கணும் இந்த ஏரியாவில். வான்வழி போக்குவரத்து
இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி தான் வான்வழி போக்குவரத்து இங்கே வளர்ச்சி அடையுது. தலைநகரம் முக்கிய நகரங்களை இணைக்கிறாங்க. மக்கள் தொகை ஒன்று அவங்க பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க, அப்புறம் இங்கேருந்து போய் அங்கே குடியேறினவனுங்க இருக்கானுங்க. எங்கேருந்து? யூரோப்பில் இருந்து, மெயினாக போர்ச்சுக்கல், ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின் அங்கெல்லாம் இருந்து. இந்த ஸ்பானிஷு, போர்ச்சுகீசியர் இவங்க 2 பேர் தான். ஸ்பானிஷ் போர்ச்சுகீசியர் தான் 2. ஃப்ரெஞ்சுக்காரனும் இருக்காங்க. அதேமாதிரி ஐரோப்பியர்கள் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, அப்போ இங்கே உள்ள பழங்குடியின மக்கள் இருக்கான் இல்லையா, நீக்ரோஸ், அவங்கள அடிமையாக வாங்கி வட அமெரிக்காவில் அவன் தொழில் செய்கிறதுக்கு அங்கே அடிமையாக கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அங்கே இங்கே இன்னும் நம்ம நாட்டிலே இருக்குது அடிமை முறை. வட இந்தியாவில் பெண்கள் என்ன பண்ணுறானுங்க, வாடகைக்கு விட்றானுங்க. ஒன்றா நேரம் தான் அடிமை முறை தான் அது இன்னும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இன்னமும் நல்ல வேலை ஹிந்தி தெரியாது, அந்த அவங்க மண்டவாளம்லாம் நம்ம உங்களுக்கு தான் தெரியும். அப்போ தான் கேட்டாங்க, திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வளரவே இல்லை, நம்ம தானே. அது மாதிரி இன்னும் இங்கேயே இருக்குது. சரி, அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவானுங்க, இந்த யூரோப்பியன்ஸ் இங்கேயும் குடிபெயர்ந்தானுங்களா, அவங்க நாட்டில் மக்கள் இருக்க மாட்டாங்க, பாப்புலேஷன் கம்மி. ஸோ இங்கேருந்து அடிமையாக வாங்கிட்டு போய் அவனுக்கு வேலையெல்லாம் வச்சுருப்பாங்க. போர்ச்சுகீஸருக்கு நமக்கு தொடர்பு இருக்கா? கடல் வழியில் வந்த இந்தியாவுக்கு வந்த முதல் நாடு எது? இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர் தான். அப்புறம் அவனுக்கு விட்டுருவானுங்க. இந்த நாடுகள் தென் அமெரிக்கா இந்த நாடுகளை கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால நம்ம நாட்டை விட்டுருவானுங்க போடா அப்படின்னு. ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக கொண்டு வந்ததன் விளைவாக ஆப்பிரிக்க வம்சாவளியினரும் இங்கு இருக்கின்றனர். வட அமெரிக்காவும் அதே கதை தான். பூர்வகுடி மக்கள் இன்றும் மலைகளிலும் மலைக்காடுகளிலும் அவர்கள் சொந்த மொழி மற்றும் கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். எங்கே? தென் அமெரிக்காவில். அமெரிக்க இந்தியர்கள், அந்த வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்களா, அவங்க அந்த அமெரிக்க இந்தியர்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு வரன்ட்டு வருவானுங்க யூரோப்பியன்ஸ் கடல் வழியில், பாய்மர படகு இழுத்துட்டு போய் அங்கே விட்டுரும். ஓரளவுக்கு எப்படி இருக்குது, நம்ம நாடு மாதிரியே இருக்கும். ஒரே லேட்டிடியூடா, சேம் கிளைமேட்டாக இருக்கிறனால ஓ இந்தியாடா, இந்த இந்தியான்னு நினச்சிக்குவானுங்க ஃபஸ்ட்டு கொலம்பஸ். அப்புறம் தான் தெரியும் இது இந்தியா இல்லை அப்படின்னு. அதனால் அது மேற்கு இந்தியான்ட்டானுங்க. அதை சரி, அதான் அமெரிக்க இந்தியர்கள். ஓரளவுக்கு நம்மளை மாதிரியே இருப்பானுங்க, நம்ம ஸ்கின்னு மாதிரியே இருக்கும். நம்மள்தான் எல்லாம் கலந்துருச்சா, நீ ஓரளவு கலந்துருக்கும். ரைட்டு. ஐரோப்பியர்கள் கருப்பர்கள், அமெரிக்க இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் கருப்பர்கள். அமெரிக்க இந்தியர்னால் அந்த நாட்டுக்கார பூர்வக்குடி மக்களை சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் அங்கேருந்து போனவன் கருப்பர்கள். பூர்வக்குடி மக்கள் ஐரோப்பியர்கள் கலப்பினம் மெஸ்டிஜோ அப்படிங்கிறாங்க. அவங்க சேர்ந்து இங்கேருந்து போனவன் அங்கே உள்ள பெண்களை திருமணம் செஞ்சு பிறந்தது மெஸ்டிஜோ. ஒரு ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்கள் கலப்பினம் முலாடோ. சரியா? அடுத்த பூர்வகுடி மக்கள் மற்றும் கருப்பர்கள் அவங்க கலந்தது என்னது? ஷாம்போ. இவனுங்க என்ன கலக்கலை போல் இருக்கு, இனிமேலாம் கலப்பானுங்க. ரைட். எவ்வளோ பேருமா? 42 கோடி. இந்தியாவில் 4ல் 1 பங்கு. ஆமாவா? 3ல் 1 பங்கோட அதிகம், 4ல் 1 பங்கு தான் இருக்குது. இந்த இதெல்லாம் படித்து இப்போ இதை பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி 21 பேர் தான் இருக்கான் சதுர கிலோமீட்டருக்கு. இந்தியாவில் மக்கள் அடர்த்தி ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 360 வரும். ஐந்தாவது இடம் மக்கள் தொகையில். நிலப்பரப்பில் எத்தனாவது இடம்? 4வது இடம். மக்கள் தொகையில் 5வது இடம். மக்கள் பரவல் அதிக மக்கள் தொகையில் எங்கன்னு சொல்கிறாங்க? கயானா, வெனிசுலா, சுரினாம், கொலம்பியா, பிரேசில், பெரு எல்லாம் இந்த இடம்தான். எல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கிடும். சுரினம், கயானா, பிரெஞ்சு கயானா, கொலம்பியா, வெனிசுலா, கொலம்பியா எல்லாம் பெரு இடம். இந்த ஏரியாவில் தான் மக்கள் அடர்த்தி அதிகம். பிரேசில் கூட இருக்கா? பிரேசில் இருக்குது. சரி. மிதமான மக்கள் பராகுவே, சிலி, உருகுவே. மிதமான மக்கள் அடர்த்தி. உருகுவே
பராகுவே, சிலி. மிக குறைந்தது அர்ஜென்டினா, பொலிவியா மற்றும் அமேசான் வடிநிலப்பகுதி. ஏன்னா காடு இல்லை அர்ஜென்டினா, இது பொலிவியா. மக்கள் அடர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மி. மொழி சமயம் போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ். இந்த மொழியெல்லாம் எதுலேருந்து வந்தது? லத்தீன்லேருந்து வந்தது இந்த ரெண்டு மொழியும். அதனால தான் லத்தீன் அமெரிக்காம்பாங்க. எதை? மத்திய அமெரிக்க நாடுகளையும் தென் அமெரிக்க நாடுகளையும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டச்சு, ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி. டேய் இதெல்லாம் யாரும் அங்கே போய் பேசிட்டு கதை விட்றானுங்க. ஹிந்தி பேசுகிறான், அங்கே என்ன வேலை? தென் அமெரிக்கா பயன்படுது பிற மொழிகளாக இருக்குமா? நம்மளுங்க அங்கெல்லாம் இன்னும் குடியேறவே இல்லை. பொய்யா விட்டடிக்கிறது. கேட்குறவன் கேனைன்னா எருமாடு ஏறப்பிள்ளைன்னு விட்டுக்கிறாங்க. பிரதான சமயம் கிறிஸ்தவம், இஸ்லாம். டேய் ரெண்டு தான். தென் அமெரிக்கா நாடுகளில் பல்வேறு வகையான இசைகள் உள்ளன. சம்பா நடனம்லாம் பார்த்துருக்கீங்களா? அர்ஜென்டினாவை சேர்ந்த டேங்கோ, பிரேசிலில் சம்பா, உருவேலை, கொலம்பு, கும்பியா பிரபலமான நடனங்கள். எந்த நாட்டில்னு கேட்பான், பார்த்துக்கோங்க. பாடம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. மிகப்பெரிய ஏரி மரக்காய்போ ஏரியாமா. எங்கே? தென் அமெரிக்காவில். அங்கே சுப்பீரியர். உலகத்திலே மிகப்பெரிய ஏரி சுப்பீரியர் தான். முக்கியமான ஆறுகள் அதெல்லாம் விட்டுருக்கு. வட அமெரிக்காவும் ஆசியாவையும் பிரிக்கிறது எது? பேரிங் நீட்ஸ். அந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி நிலநடுக்கம். எப்பயுமே பாருங்கள், நிலநடுக்கம் விடிய காலையில் தான் வரும். சரியா? விடிய காலையில் தான் வரும். ஏன்? யோசிங்க பார்ப்போம். உலகின் சர்க்கரை கிண்ணம் டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும். உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. அமேசான். வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான டேஸ் கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. மரண பள்ளத்தாக்கு, கலிஃபோர்னியா. உலகின் தலை சிறந்த மீன்பிடி தலமாக டேஸ் விளங்குகிறது. கிராண்ட் பேங்கா. சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம். அக்காங்குவாவா? காங்காங்குவா. பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. எல்லாம் பழைய கதை. மாறணும், இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறானுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும் முதல்ல வாத்தியாருங்க. யார் படிக்கிறான்? கையில் வேணால் ஸ்டைலுக்கு வச்சுக்கிறாங்க. வாத்தியாரங்களை சொல்கிறோம், உங்களை இல்லை. நீங்கள் படிங்க முதல்ல நியூஸ் பேப்பர். இங்கே படித்ததெல்லாம் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதான் கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்னால் அதுக்கு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே படித்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு. நீ மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க மாட்டே. அப்போ அங்கே போய் படிக்கணும். புது வார்த்தை, என்னடா வார்த்தை, இதுக்கு என்ன அர்த்தம் கேள்வி கேட்கணும். பதில் நம்ம கிளாஸில் இருக்கும். எடுத்து பார்த்து ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் கரண்ட் அஃபேரில் வரும். எல்லா விஷயமும் தெரியும், உனக்கு தெரியாதே இருக்காது. கேள்வி கேட்கணும். நீ கேள்வி கேட்டு சரியான வெரிஃபை பண்ணிக்கணும். இதில் நம்ம மெட்டீரியலில் கிளாஸில் வீடியோவில் டேஸிற்கு உலகின் காப்பி பானை என அழைக்கப்படுகிறது. பிரேசில். மெக்கன்லி சிகரம் தான் இருக்கும். மெக்கன்லி எங்கே இருக்கு? வட அமெரிக்கா. கிராண்ட் கேன்யான் கொலராடோ ஆறு. எபோனி மரத்தோட வகை. கரெக்டா? வெப்பமண்டல காடுகளில் காணப்படுது. 4 மணி கடிகார மலை. 4 மணி கடிகார மலை தான் பூமத்திய ரேகை. வெப்பமண்டல காடுகளில் எது இருக்கும்? எபோனி மரம் இருக்கும். ரியா எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில்? தென் அமெரிக்கா. காரணம் கூறுக. வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள், குறிப்பாக அமெரிக்கா,
மிதமான காலநிலையை அனுபவிக்கிறது. காரணம் கூற சொல்கிறான். மிதமான காலநிலை அது மிதவெப்ப மண்டலம். அங்கே கிழக்கு கடற்கரையில் என்ன நீரோட்டம் ஓடும்? வெப்பமண்டல நீரோட்டம் ஓடும். நமக்கு இருக்கா? கல்ஃப் ஸ்ட்ரீம் போதா? அது மிதமான காலநிலை. அமெரிக்கா உருகும் பானையை நாளைக்கு பிடிக்கிறது. நிறையா நாட்டோட கலாச்சாரம், மக்கள் அங்கே போய் குடியேறினா அதனால் ஒரே கலாச்சாரம் இல்லாமல் எல்லாம் கலந்து வருது. அங்கே போய் இந்த எச்ச பசங்க என்ன பண்ணுறானுங்க? ஜாதி மதத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறானுங்க. அங்கே ஒரு மாகாணத்தில் தடையை போட்டானுங்க. கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க. ஜாதியெலாம் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. கியூடோ மற்றும் அமேசான் படுகை ஒரே அட்சரேகையில் அமைந்திருந்தாலும் கியூடோ நிரந்தரமான வசந்த காலத்தை அனுபவிக்கிறது. ஏன் கியூடோ எங்கே இருக்குது? ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர் உயரமான இடம். அதுதான் வெப்பமண்டல மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு அது. பெரு. ஏன்? இந்த நீரோட்டம், குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். இந்த வெப்ப நீரோட்டம் இப்படி போகும், அது கூட குளிர் நீரோட்டம் போய் சேரும். வேறுபடுது. ராக்கி மலைகள் மற்றும் அப்பலேச்சியன் மலைகள். வட அரைக்கோளத்தில் வட அமெரிக்காவில் மேற்கு கடற்கரையோரம் ராக்கி, அப்பலேச்சியன் இந்த இடத்துல. இது தொடர்ச்சியான மலைகள். இது அங்கங்கே பிளவுபற்ற மலைகள். பிரைரி பாம்பாஸ். பிரைரி எங்கே இருக்குது? வட அமெரிக்கா. பாம்பாஸு தென் அமெரிக்கா. துந்துரா பகுதி, டைகா பகுதி. டைகா ஊசி இலை மரங்கள். இது பாசி, லிச்சன்ஸ், மோசஸ் இருக்கும். அவ்வளோதான். வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக விளையும். தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் தெற்கில் விளையும். ஓகே, சரி. தெற்கில் தென்மேற்கு அப்படி வச்சுக்கலாம். மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளமான மண் பருத்தி விளைவதற்கு ஏற்ற சூழல். சரி, ரெண்டுமே கரெக்டு. தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன. அப்படியா? இல்லை. அடிப்படை வசதி குறிப்பாக போக்குவரத்து வசதியில் பின்தங்கியுள்ளது. இது கரெக்டு, இது தவறு. அவ்வளோதான்.